எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. எங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் வராம நீதான் காப்பாத்தணும். கடவுளே, என் தங்கச்சிக்கும் அவ வளர்க்கிற குரங்குக்கும் நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். என்னது சாமியை கும்பிடுறப்ப கூட கிண்டலா? என்னமா லாண்டரியில போய் துணி வாங்கிட்டு வந்து பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீ குரங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்க. அது பணத்தை தொலைச்சிட்டு எந்த மரத்துல ஏறி உட்காந்துருக்கோ யாருக்கு தெரியும்? அண்ணே, என் ராமுவை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த காலத்துல நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அப்படி ஒரு வேலைக்காரன் கிடைக்கவே மாட்டான். ராமுவை பத்தி ஏதாவது சொன்னா உனக்கு பொறுக்காத. வள்ளி, நான் பார்க்க போறதும் சாதாரண போஸ்ட்மேன் வேலை. முத நாளே லேட்டா போனா என்ன போஸ்ட்னு சொல்ல விட மாட்டாங்க. நீ வந்ததே வேஸ்ட்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிருவாங்க. அண்ணா, கவலையே படாத. ராமு இந்நேரம் லாண்டரில துணியை வாங்கியிருக்கோம். ராமு, பணத்தை கொடு. இந்த பத்திரமா கொண்டு போ. சார், இவ்வளவு தூரம் வண்டி எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? நோ என்ட்ரில போக கூடாதுங்கிற அறிவு மட்டும் இல்லையா? மன்னிப்பு கேக்குறியா? நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை மொபைல் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு தான் மறுவேலை நட. இது கூட நம்மளை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. சீக்கிரம் விடுங்க. நீங்க போங்க சார், போங்க. என்னமோ பெருசா சொன்னீங்க பாத்தியா? துணியை கரெக்டா வாங்கிட்டு வந்துருச்சு. பரவாயில்லையே. ராமு, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் வெளியூர் போறேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த வீட்டையும் இந்த வால்லாத குரங்கையும் நீ தான் பாத்துக்கணும். அண்ணன் சும்மா சொன்னாங்க. சரி, நேரமாச்சு, கிளம்பு. ஐயோ, நான் செத்துட்டேன். யோ, எந்திரியா எந்திரியாண்ணா. 9 வயசுல யமன். யோ, நான் யமனும் இல்ல, நீ சாகவும் இல்ல. நல்ல வேளை என் ராமு உன்னை காப்பாத்திடுச்சு. ஏன் கத்துற? எறும்பு கடிக்குது. உன்னால இந்த சாதாரண எறும்பு கடியே தாங்க முடியல. நீ ஏன் தற்கொலை பண்ணிக்க போன? உயிரை விழுத்தாங்க. ஐயோ, அது தெரியா? என்ன காரணம்னு கேக்குறேன். என்னால இப்ப எந்த காரணமும் சொல்ல முடியாதுங்க. ஏன்? நான் ரொம்ப பலகீனமா இருக்கேன். சாப்பிட்டே 3 நாள் ஆச்சு. ஐயோ, பசியோடவா சாக போன? பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்க. சரி சரி, வீட்டுக்கு வா. என் கையால ஒரு வேளை சாப்பிட்ட அங்கேயே செத்துருவேனா? உனக்கு ரொம்பதான் கொழுப்பியா? வா, தற்கொலை பண்ணிக்கிற. இவரை என்ன காப்பாத்தினது. சீக்கிரம் ஊத்துங்க, சீக்கிரம் ஊத்துங்க. ஏன் சாப்பாடு? கல்லு. ஐயா, ரொம்ப நன்றி. உங்களை யாரா நடிக்கிறாங்க போல இருக்கு. என்ன நினைக்கிறதுக்கு யாரு இருக்காங்க? திட்டுறதுக்கு தான் ஒரு கூட்டமே இருக்குது. நான் சாப்பிட்டேன். ஆமா, அது வேற பசியா இருக்குது போல இருக்கு. ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்க போனீங்க? என்னோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே செத்துட்டாங்க. நான் பெரிய கோடீஸ்வரன். ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்னோட அத்தையும் அவங்க தம்பியும் என்னோட சொத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க தெரியுமா? குட் மார்னிங். என்ன காலையிலேயே போட்டுட்டியா? ஒண்ணு இல்லக்கா, கொஞ்சம் பிராண்டில வாய் கொப்பளிச்சு, அவ்வளவுதான். தம்பி பிராண்டி, அக்கா என்ன சின்ன. சும்மாரியா? அவர் எங்க? யாரு? உங்க வீட்டுக்காரர் தானே? ஆமா. நாம எல்லாரும் சேர்ந்து அவரை சோம்பேறின்னு சொன்னமே. நான் எப்படியாவது இன்னைக்கு உழைச்சே தீர்வேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க
ஐயோ 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 என்னங்க இது தொட்டில இருக்கிற மீனை ஏன் பிடிக்கிறீங்க? சட்டியில போட்டு வறுக்கத்தான். யோ அறிவு கட்ட மாமா, அதுக்காக வீட்டுல ஆசையா வளர்க்கிற மீனையா பிடிப்பாங்க? நல்லா இருக்க. இதுக்காக நானே குளத்தங்கரைக்கு போய் தூண்டில எடுத்து புழுவை கோத்து தண்ணியில இறக்கி மீனை பிடிக்கணும்னு சொல்றியா? இந்தியன் நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றான். எப்படிக்கா இப்படி ஒரு முழு சோம்பரிக்கு கழுத்தை நீட்டின? அதை ஏன் தம்பி கேக்குற? கல்யாண தண்ணிக்கு இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லிடாத. ஐயரு தாலி எடுத்து கொடுத்தாரு. இவரு எழுந்து குனிஞ்சி தாலி கட்டுறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு ஐயரே நீயே கட்டிடே பின்னிட்டாரு. அப்படின்னா உங்க கழுத்துல தொங்குறது ஐயர் கட்டின தாலியா? அப்ப இவர் எதுக்கு வேஸ்டா? நான் சும்மா விடுவேனா? இவரை கட்டாயப்படுத்தி இவரு கையாலேயே தாலி கட்ட வச்சேன். இந்த லட்சணத்துல லவ் மேரேஜ். தண்ட சோறு தண்ட சோறு. ஏல யார பத்திரா தண்ட சோறுங்க? நான் ஒண்ணும் உங்க அக்கா மாதிரி ஊரார் ரத்தத்தை உறிஞ்சி வாழற அட்டையும் இல்ல, ஒன்ன மாதிரி கையால் ஆகாத பொட்டையும் இல்ல, ஆடு மாதிரி ஊரை ஏமாத்துற மொட்டையும் இல்ல. கேட்டீங்களா வடிவாம்பா? உங்களுக்கு முன்னாலேயே அட்டை பொட்டை மொட்டைங்கிறாரு. சத்தம் விடுங்க, அவர் ஏதோ பேசிட்டாரு. அது சரி. தம்பி, நம்ம தீபாவளிக்கு துணி எடுக்க போலான்னு சொன்னீங்க, போலாமா? ஆமா, எங்க இந்த சுப்பிரமணியத்தை காணோம்? ஐயா, 2 நாளா வீட்டுல உங்களை பட்டினி போட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க ஐயா. ஐயா சாப்பாடு. ஐயோ, என்னமோ தீர மாதிரி இருக்கே. மாடு கூட என்ன தீனி திங்கல, அதுக்குள்ள நீ தின்ன ஆரம்பிச்சிட்டியா? அக்கா மரியாதை இல்லாம பேசாத. ஆவும் என்ன கண்ணா, பசிக்குதாப்பா? பசிச்சாதான் சாப்பிடுவான், பொழுது போல சாப்பிடுவான். பேசாமரியா? ஏ ராஜா, நீ சாப்பிடுற இடம் இதுவாடா? சரி சரி, நானும் அக்காவும் துணி எடுக்க ஜவுளி கடைக்கு போயிட்டு இருக்கோம். இந்த செக்ல ஒரு கையெழுத்து போட ராஜா. ஏப்பா, அத நான் கேட்ட 5000 இருக்குல்ல, ஏன்னா திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். என்ன அழகா கையெழுத்து போடுறான். மாட்டை குளிப்பாட்டாச்சுல்ல, உள்ள போய் பாத்ரூம் கை விட்டு வா. போ. அங்க எங்க போற? ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டு. சாப்பாடா? அக்கா கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பேசாத. பாவம்க்கா, பசிக்காது. பசிக்குதா ராஜா? வா, நான் சாப்பாடு போறேன். உட்காருப்பா, உட்காரு. பொறுக்கி சாப்பிடு. இதையா? இதுதான்டா சாப்பிட சொல்ற. சாப்பாட்டோட அருமையே உனக்கு தெரியலையே. சாதத்தை விளக்கலாமா? சாப்பிடுறா, சாப்பிடுறாங்க, சாப்பிடுறா. என்னோட மாடி வீட்டுல நீங்க இருக்கீங்க, ஆனா நான் மட்டும் மாட்டு கொட்டால இருக்கேன். நீங்க வேணா பால் பழம் சாப்பிடுங்க, நான் பட்னியா வேணாலும் கிடக்குறேன். ஆனா இதை மட்டும் சாப்பிட சொல்லாதீங்க. என்னம்மா தத்துவத்தை கொட்டுறா. மாடி வீடு, பாலும் பழம், மண்ணு சோறு, மாட்டு கொட்டை. அலை சாப்பிடுற வேணாங்க, சாப்பிடுறா, சாப்பிடுறா. வேணாங்க, சொன்ன கேளு, வேணாங்க, வேணாங்க. ஐயோ வேணாங்க, ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, ஐயோ அடிக்காதீங்க, ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ வேணாங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ அம்மா, அம்மா, அம்மா சாப்பிடுறா, அம்மா. வலிக்குதா ராஜா? பாவம். போய் ஒத்தனை மட்டும். ஐயோ அம்மா. அக்கா, பையன் பேச ஆரம்பிச்சிட்டான். திருடி வச்சிருக்கிற கோழிய வளர்க்கலாம்னு நினைச்சோம். ஆனா அந்த கோழி சட்டம் போட்டு நம்மளே காட்டி கொடுத்துரும் போல இருக்க. திருப்பள்ளி, அந்த கோழியோட கழுத்தை திருகிட்டா குழம்பு வைக்க வசதியா இருக்கும். நீ ஒண்ணு தினம் தினம் செக்கில கையெழுத்து வாங்குறத விட ஒரே ஏரியா உயிரில கையெழுத்து வாங்கிட்டா அதான் கரெக்ட். பாத்தியா தங்கம், என்ன சாப்பிட கூட விடாம அடி அடி நடிச்சுட்டாங்க. கூட பிறக்காட்டியும் எனக்காக நீ எவ்வளவு பரிதாபப்படுற. ஆனா உறவுக்காரங்க சொல்லிக்கிட்டு அவங்க என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. இது நியாயமா நீ சொல்லு. அவங்க நடந்துக்கிறத பார்த்தா இதை விட அதிகமா உங்களை சித்திரவதை பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அம்மா.
அநியாயமா இருக்கு. அது உங்க வீடு. அவங்கள வீட்டு விட்டு வரட்டாம நீங்க கோழ மாதிரி ஓடி வந்திருக்கீங்களே. நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. அவங்கள பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நான் மட்டும் அந்த வீட்டுல ஒருத்தியா இருந்தா அவங்கள ஓட ஓட விரட்டி இருப்பேன். நல்லாவே விரட்டலாங்க. அது பெரிய வீடு. சரி சரி போய் படுங்க. மத்த விஷயங்களை காலையில பேசிக்கலாம். எனக்கு தூக்கம் வருதுங்க. தூக்கம் வருதா? ஆமா, எங்க படுக்க போறீங்க? என்ன விளையாடுறீங்களா? என்ன சாவுல இருந்து காப்பாத்தினீங்க, சாப்பாடு போட்டீங்க, எங்க படுக்க போறேன்னு கேக்குறீங்களே? இங்கதான் படுக்க போறேன். எங்கயா? ஆமா. அண்ணன் வேற வீட்டுல இல்லையே. இப்படி என்னங்க? சுப்பிரமணியத்தை காணும். இந்த வீடு பூரா தேடி பார்த்துட்டு அந்த பயலை எங்கேயுமே காணும். சுப்பிரமணியத்தை காணமா? சுப்பிரமணியத்தை காணாமனு இந்த வீட்டை மட்டும் தேடி என்ன பிரயோஜனம்? அறுபடை வீட்டையும் தேடி பாத்தீங்களா? யோ, நம்ம சுப்பிரமணியத்தை சொல்றியா? போச்சு. இனிமே நம்ம டங்குவார் அந்து போக போகுது, டப்பா டான்ஸ் ஆட போகுது. இனிமே நம்ம யார்கிட்ட செக்ல கையெழுத்து வாங்குறது? பணத்துக்கு என்ன பண்றது? அக்கா, இந்த ஆளுக்கா தெரியுமான்னு கேட்டு பாரு. இவரா போன வாரம் கொட்டாய் விடணும்னு நினைச்சாரு. வாயை திறக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. சுப்பிரமணியம் எங்க போயிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? வடிவே, புழுவா இருந்தாலும் பொறுக்க முடியலன்னா புலியா மாறிடும். பாவம் சுப்பிரமணி, உங்க சித்திரவதை தாங்க முடியாம வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். அவன் எங்க போயிருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்ச அந்த நாயை இங்க கொண்டு வரல, என் பேரு வடிவு இல்ல. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்க்கப்பம் போல இருக்க. தூங்குறாங்களா இல்ல கல்லல் அடிச்சு கண்ண முடிக்கிறாங்களா? யோ, எந்திரியா. ஏன் என்ன கல்லால் அடிச்ச? நான் கல்லல் அடிச்சேனா? நீங்க தான் என்ன கல்லல் அடிச்சீங்க. நீதான் என்ன கல்லால் அடிச்ச. நீங்க தான் அடிச்சீங்க. நீதான் அடிச்ச. நீங்க தான் அடிச்சீங்க. நீங்க தான் அடிச்சீங்க. அடடே, ராமு, நீதான் எங்க ரெண்டு பேரும் மேலும் கல் எறிஞ்சியா? ஏங்க நீங்க தான் கல்லல் அடிக்க சொன்னீங்களா? இல்லைங்க. என்னங்க, நான் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்க. சோத்த போட்டு கல்லல் அடிச்சீங்க. சோத்துல கல் இருந்ததா நினைச்சுக்கிறேன். பெருந்தன்மையா உங்களை நான் மன்னிச்சிட்டேன். ஆமா, அது ஏங்க கல்லல் அடிச்சது? புரியலையா? புரிஞ்சு போச்சுங்க. என்ன புரிஞ்சது? அதுக்கு கல்லால் அடிக்கிற பழக்கம் இருக்குது. அது இல்லைங்க. ஆ, ராமு என்ன நினைக்குதுன்னா, ஆ. நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்து ராமுவ கல்லால் அடிக்கணும்னு நினைக்குதா? உங்களை எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதுங்க. மன்னாரு அவளை கூட்டு விசாரியும் ஐயா. என்ன என்னவா? ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 9 மணிக்கு பாட்டாளாம் தாப்பா. இல்லையே, அவங்க 10 மணிக்கு தானே தாப்பா போட்டாங்க. பாத்தியா, நான் சொன்னது சரியா போச்சா? ஏமா, ஒரு வயசு பொண்ணு நீ ராத்திரி பூரா ஒருத்தனை வீட்டுல வச்சிருந்தா நம்ம ஊர் மானம் என்ன ஆகுறது? நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணும் தப்பா நடந்துக்கலையே. கேட்டீங்களா? பஞ்ச நெருப்பும் ஒன்னா கிடந்துச்சா, ஆனா பத்துக்கலையா? அண்ணன் இல்லாத நேரத்துல ஆம்பளோட தனியா இருந்திருக்கா, தப்பு நடக்காம இருந்திருக்கான். கையை ஏறுற. இந்தாமா, நீ என்ன சொன்னாலும் நம்ப தயாரா இல்ல. நீ இவனை வச்சிருக்க. ஆமாயா, இவரை நான் வச்சிருக்கேன். இவரை என் வப்பாட்டன் தான். இப்ப என்னங்கிற? பப்பாட்டனா? ஆமா, பொம்பளைய வச்சிருந்தா வப்பாட்டி, ஆம்பளைய வச்சிருந்தா வப்பாட்டன் தானே. என்ன திமிரா பேசா பாத்தியா? அவளுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி தான். வாங்க தம்பி, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. உங்க தங்கச்சி. அடவே மாப்பிள, எப்ப வந்தீங்க? இது இப்பதான் வந்தேன் மாப்பிள்ள. என்னது மாப்பிளையா? நான் உங்களுக்கு மச்சான். என்ன இப்படி பாக்குறீங்க? இவர் எனக்கு தூரத்து சொந்தம். என் தங்கச்சி இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நான் சொல்றது எல்லாம் எனக்கு தெரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பணும், அவ்வளவுதானே? அவசியம் அனுப்புறேன். எல்லாரும் சாப்பாட்டுக்கு வந்துருங்க. ஓகேயா? போயிட்டு வாங்க. மாப்பிள உள்ள வாங்க. மாப்பிள்ள என்ன சொல்றாரு இவரு? கையை அமுக்காதீங்க. அம்மா, அம்மா. யாரா நீ? அடிக்காதீங்க, 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 அடிக்காதீங்கண்ணே. அடிக்காதீங்கண்ணே. ஏங்க, எங்க வீட்டுல அடி தாங்க முடியாம தான் நான் தப்பிச்சு ஓடி வந்தேன். நான் பேசாம தற்கொலையா பண்ணிட்டு இருப்பேங்க. ஏங்க நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? இவர் நான் அடிச்ச கொண்டுட்டு ஒரு போல இருக்குது. தற்கொலையா? ஏமா இவன் என்ன சொல்றான்?
பாவங்க சொந்தக்காரங்க கொடுமை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி வந்து தற்கொலை பண்ணிக்க போனாரு. நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்லவருங்க. நீதான் தப்பா நினைச்சிட்ட. எனக்காக அனாவசியமா நீங்க எங்க சண்டை போட்டுக்கிறீங்க? நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன். அந்த மரம் அங்கேயே தான் இருக்கும். என்ன காப்பாத்தீங்க. அண்ணா, அவர் போறாருங்க. போகட்டும், அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆகட்டும். அப்படி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் தங்கச்சி செத்துருவா. சாகட்டும். தங்கச்சி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஓரறிய நீ அவரை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்ட. அதனால அதனால பள்ளி அவன் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாம எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? சரி, உன் இஷ்டம். உன் இஷ்டம் எல்லாம் கிடையாது. உனக்கு சம்மதம்னு சொல்லணும். சம்மதம். சரி, இப்ப அவன் எங்க போய் தொலைஞ்சிருப்பான்? எப்படி தேடுறது? எங்க இருக்கீங்க? ஏய் மாப்பிள, மச்சான், உன் தங்கச்சியை நான் கண் கலங்காம காப்பாத்துவேன். வள்ளி, என்ன கண்ணை குத்திட்டீங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.